திருச்சியில பிரேம் லொகேஷன் சொல்ல போனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே இடம் எதுனா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுங்க. ஆக்சுவலா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு அவுட்டர்னு பஞ்சபூர்னு சொல்லி ஒரு அவுட்டர்னு சொன்ன காலங்கள் போய் இன்னைக்கு பஞ்சபூர் தான் ஒரு மெயினான ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல ஒரு பிரீமியமான வீடு, அதுவும் ஒரு வீடு இல்லைங்க 2 வீடு நார்த் பேசிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக், ரித்தியா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. நாட் ஓன்லி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுங்க, திருச்சி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப பக்கத்துல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரீமியமான லொக்கேஷன்ல ஒரு ஸ்கூலு, காலேஜ், பஸ் ஸ்டாப், ஏன் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க நடந்து வர தூரத்துல எல்லாத்துக்கும் ஒரு சென்டரான பிளேஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க நிக்கிறோம். ஒரு வீடு இல்ல 2 வீடு, 2 வீடுமே நார்த் பேசிங். 2 வீட்டோட எலிவேஷன் பாருங்களேன். நான் எலிவேஷன்ல லைட்டு மட்டும் கொடுக்காம உள்ள பண்ணிருக்க ஒர்க்குமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல 2 வீடு சொன்னேன். ஒரு வீடு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வீடு 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. வாங்க முதல்ல 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த வீட்டை பார்க்கலாம். இப்ப 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்ட்ல கார் பார்க்கிங் உங்களுக்கு யூனிக்கா கொடுத்து, கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸும் கொடுத்து, இந்த வீடு உங்களுக்கு 2 பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமும் மேல ஒரு பெட்ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வீட்டுக்குள்ள பண்ணிருக்க எலிவேஷன் டைல் மட்டும் இல்ல, அதாவது ஃப்ரண்ட்ல பண்ணிருக்க உள்ள உங்களுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க. சேஃப்டி கேட் லேசர் கட்டிங்ல உங்களுக்கு சேஃப்டி கேட்டுமே பக்காவா பண்ணி, மெயின் டோருமே உங்களுக்கு 5க்கு 4 ஃப்ரேம் வுட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வந்தீங்கன்னா ஹால் சைஸ் 14 அடிக்கு 14 அடிங்க. நல்லா ஒரு பிக் சைஸ் ஒரு ஹாலு. ஃபால் சீலிங் ஒர்க்குமே சூப்பரா பண்ணி, உங்களுக்கு டிவி யூனிட் பாருங்களேன், ஒரு யூனிக் டிசைன்ல கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்து, டிவிக்கு தனியா செப்பரேட்டா ஒரு ஒர்க் சிமெண்ட்லயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க ஷோபீஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு தனியா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணி உங்களுக்கு ஹாலே 14க்கு 14 சைஸ்ல பிரீமியமா கொடுத்துருக்காங்க. இதுல பூஜை ரூமே செப்பரேட்டா உங்களுக்கு ஆளுக்கு பக்கத்துல, அதாவது டிவி ஷோகேஸ் பக்கத்துலயே உங்களுக்கு கபோர்டு போட்டு ஒரு பூஜை யூனிட்டுமே செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப கிச்சன் பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்து நேரா நீங்க கிச்சனுக்கு நார்த் பேசிங் வீடுனால உங்களுக்கு ஆஸ்பர் வாஸ்துபடி அக்னி மூலையிலையும் அமைஞ்சு கிச்சனுக்கு செப்பரேட்டா ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல சீலிங் லைட், அதாவது உங்களுக்கு டிசைன் லைட் கொடுத்து லேசர் கட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பக்காவா ஸ்டோரேஜ் யூனிட்டோட உங்களுக்கு எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நீட்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹால்ல டைனிங்கான ஏரியாவுக்கு ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷனுமே கொடுத்து, உங்களுக்கு ஹால்ல டிவி வச்சு டிவிக்கு உங்களுக்கு வயர், அதாவது ஸ்பீக்கர் லைன் கொண்டு இழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமே உங்களுக்கு பெரிய சைஸுங்க. சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12க்கு 16ங்கிற சைஸ்ல ஒரு பிக் சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஸ்லைடிங் டிசைன் எல்லாம் பாருங்களேன். உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைனா இருக்கட்டும், ஒரு ஸ்டிப் லைட் டிசைனா இருக்கட்டும், யூனிக் டிசைன்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுல டாய்லெட்டோட ஏரியா மட்டுமே கிட்டத்தட்ட 12 அடிக்கு 4 அடிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க வந்து வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் வச்சு, இதுல செப்பரேட்டா டைலர் கொடுத்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வெளியில சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்து, சுத்தி வரை கேப்பு கொடுத்து, உங்களுக்கு சுத்தி இடமும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பார்க்கலாம். ஸ்டார் கேஸ் வந்து அவுட்டர் ஏரியாவை கொடுத்து, உங்களுக்கு மேல செகண்ட் பெட்ரூமே உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் இதுவுமே 12க்கு 12ங்கிற சைஸ்ல பெருசா அமைஞ்சிருக்கு. நீங்க கீழே இருக்கிற பெட்ரூமோட கபோர்டை நோட் பண்ணீங்களான்னு தெரியல, உங்களுக்கு கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணாம உங்களுக்கு அதுல ஒரு மிரர் யூனிட்டுமே செப்பரேட்டா பண்ணி கொடுத்து, இதுலயுமே உங்களுக்கு பாத்ரூம்ல பெரிய சைஸ் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க இந்த பாத்ரூம்லயுமே உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் பண்ணி, உங்களுக்கு டாய்லெட் பாருங்க எல்லாமே பெரிய டாய்லெட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த வீட்டில் லேண்டு பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுவும் எக்ஸாக்ட்லி நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்ச வீடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாஸ்து பக்காவாக உட்காந்துருக்கும். இதுல போர்ட்டிகோ சைஸை பாருங்க, போர்ட்டிகோல போட்டிருக்க ஸ்டிப் லைட்டை பாருங்க, எல்லாமே யூனிக் டிசைன்ல சூப்பரா பண்ணது இல்லாம இங்க சூறாக்குன்னு தனியா செப்பரேட்டா உங்களுக்கு ஸ்லாப்லயே ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுல ஒட்டியிருக்க உங்களுக்கு போர்ட்டிகோல ஒட்டியிருக்க வால் டைல் டிசைனையும் பாருங்க, நீட்டா உங்களுக்கு எல்லாமே 3 பேஸ் சப்ளையோட உங்களுக்கு வீட்டுல எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல சேஃப்டி கேட்டும் கொடுத்து உங்களுக்கு ஆள் இதுலயுமே ஒரு 15க்கு 16ங்கிற சைஸ்ல செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. மேல பால் சீலிங் ஒர்க்குமே உங்களுக்கு யூனிக் டிசைன்ல தான் கொடுத்துருக்கோம். இதுல டிவி யூனிட்டை பாருங்க, ஃபுல்லாவே சிமெண்ட் ஒர்க்ல தான் பண்ணிருக்கோம். டிவி யூனிட் சிமெண்ட் ஒர்க்ல பண்ணி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். சைட்ல உங்களுக்கு பூஜைக்கான ஒரு யூனிட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை யூனிட் இது ஆக்சுவலா பூஜை யூனிட்டும் செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்க இந்த வீட்டுல நம்ம பண்ணிருக்க ஒர்க்க பாருங்க, ஃப்ளோரிங் ஒன்னுக்கும் செப்பரேட்டா ஹால்ல இருந்து கிச்சனுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி கிச்சன்ல இருந்து டைனிங் இது பெட்ரூம்கா இருக்கட்டும் செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருப்போம். இதுலயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்து இது செப்பரேட்டா உங்களுக்கு இந்த யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்க இருந்து விசிபிலிட்டி கொடுக்குற மாதிரி லேசர் கட்டிங் பண்ணி உங்களுக்கு எல்லாமே யூனிக் டிசைன்ல சுவிச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் சுவிட்சா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 3 பெட்ரூம், 1 மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய குபேரமுடியில ஒரு பெட்ரூமும் இதுல நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. வாங்க ஒரு பெட்ரூமையும் போய் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமே ஒரு 12க்கு 12ங்கிற சைஸ்ல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இதுல நீங்க டபுள் காட் போட்டீங்கனாலும் நீட்டா பார்க்கலாம். மேல பால் சீலிங் ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் யூனிட்டா இருக்கட்டும், வாட்டர் ஒர்க்கா இருக்கட்டும், உள்ள அதுல பண்ணிருக்க மிரர் யூனிட்டா இருக்கட்டும் எல்லாமே யூனிக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே நேரத்துல உங்களுக்கு ஃபுட் லேம்ப் முதற்கொண்டு ஒவ்வொரு ரூம்லயும் ஃபுட் லேம்ப் பண்ணி கொடுத்து டாய்லெட்டுமே உங்களுக்கு இந்த செப்பரேட்டா அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுல 2வது பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 12க்கு 10ங்கிற சைஸ்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டோட இதுவுமே அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க. படியேட்டு வெளில கொடுத்து உங்களுக்கு மேல ஒரு பெட்ரூம் செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல பால்கனியா இருக்கட்டும், அந்த வீட்டுல நம்ம பார்த்த பால்கனியும் உங்களுக்கு கிளாஸ்ல SS ஒர்க்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் போய் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமே உங்களுக்கு மிகப்பெரிய சைஸுங்க, ஒரு 20க்கு 12ங்கிற சைஸ்ல உங்களுக்கு பெட்ரூம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுலயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்து மிரர் யூனிட் கொடுத்து அட்டாச் டாய்லெட்டோட செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க டாய்லெட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே 4க்கு 2 டைல் ஒட்டிருப்பாங்க. அது வால் டைலா இருக்கட்டும், ஃப்ளோரிங் டைலா, அதே மாதிரி நமக்கு எல்லா வீட்லயுமே ஃப்ளோரிங் பொறுத்தவரைக்கும் 4க்கு 2 டைல் வெட்டிஃபைல் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுல சுவிச்சஸா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் அந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ல போட்டு உங்களுக்கு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே டெரேஸ் போய் பார்க்கலாம். அப்படியே டெரேஸ் போய் பார்த்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு பக்காவா இதுலயுமே உங்களுக்கு துவைக்கிற கல்லு முழக்கொண்டு போட்டு கொடுத்து உங்களுக்கு மேல இதுலயுமே 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 2 ஃப்ளோருக்கு மேல உங்களுக்கு டேங்க் போனால வாட்டர் ஃப்ளோவும் நல்லா இருக்கும். இங்க ஒரு செப்பரேட்டா ஒரு வீட்டுக்கும் சம்பு டேங்கா இருக்கட்டும், செப்டி டேங்கா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்ல போட்டிருக்க லைட்டா இருக்கட்டும், உங்களுக்கு பண்ணிருக்க வேலையா இருக்கட்டும் எல்லாமே நுணுக்கமான வேலையை பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னங்க 2 வீட்டையும் பார்த்தீங்களா, வீடு அமைஞ்சிருக்க இடம் ஃபேமான லொக்கேஷனுங்க. எங்கன்னு தானே கேட்குறீங்க, நம்ம KKNR இருக்கட்டும், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ். நான் போடுற எல்லா வீடியோவுமே சென்ட்ரான பிளேஸ்ல பிரீமியமான லொக்கேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இதோட காஸ்டே லேண்ட் காஸ்ட் 3000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சுன்னா இங்க லேண்ட் காஸ்ட் 5000 ரூபாய் போறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்படிப்பட்ட பிரீமியமான லொக்கேஷன்ல தான் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் சொல்லிட்டேன். பக்கத்துல என்னன்னு கேட்குறீங்க, பக்கத்துல ஐயமான் காலேஜா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்கூல் SPO ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல ஆல்பா ஸ்கூலா இருக்கட்டும் எல்லாமே நியரஸ்ட்ல அமைஞ்சிருக்குங்க. அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பட்ஜெட் என்னன்னு கேட்பீங்க. நீங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பட்ஜெட் தானே கேட்குறீங்க, 2 வீடுமே 80 lakhs கீழே தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா, மோர் தென் டீடைல்ஸ் கீழே தெரியுத இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க, வீட்டை விசிட் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே வீடு பிடிக்கும். ஏன்னா அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடு. இது மாதிரி மோர் தென் வீடு லேண்டு சம்பந்தமா நீங்க எதுவும் தேடிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க, இல்ல என்கிட்ட லேண்ட் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணி தரேன். நீங்க தொடர்ந்து பண்ண வேண்டியது நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ண வேண்டியது. தேங்க்யூ.